அந்த மாலை நேரப் புன்னகை. ஒரு சிறிய கிராமம். நெருப்பு காற்று வீசும் மாலை. தூரத்தில் சிமெண்ட் ஆலைக்குத் தெரியாத தூசி. அங்கேதான் மஞ்சுளா வாழ்கிறாள். 2ஆம் வருட கல்லூரி மாணவி. அவள் தந்தை கேசன் ஒரு லாரி ஓட்டுநர். அம்மா மாலா வீட்டை நிமிர்த்தும் பெண். வீடு சிறியது, ஆனால் சுத்தம் மஞ்சுளாவுக்கு. அந்த வீட்டை விட பெரிய கனவு, ஆசிரியையாக வேண்டும் என்ற ஆசை. மாலை நேரம் 10 நிமிடங்கள் தாமதமாக பஸ்ஸில் இருந்து இறங்கினாள். நீல நிற துப்பட்டா, கையில் நோட்டுகள், முகத்தில் வியர்வை. பஸ் ஸ்டாப் அருகே ஒரு பையன் எப்போதும் இருக்கிறான், பெயர் சாய். அவன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான். மஞ்சுளா உடனே தலையை திருப்பி விட்டாள். ஆனால் அவள் மனசு அவன் சிரிப்பு கொஞ்சம் அழகாக இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளையே சிரிக்க வைத்தது. அந்த சிரிப்பு தான் அவர்களின் முதல் தொடக்கம். அடுத்த சில நாட்களில் கல்லூரி பஸ்ஸில் ஏறும் முன் மஞ்சுளா அவனை பார்க்க காத்திருப்பது வழக்கமானது. சாய் பசும்புல்லில் சாய்ந்து வெளிச்சம் சாய்ந்த மாலை நேரம் பாடல்களை அம்மிங் செய்வான். ஒரு நாள் அவள் தைரியம் சேர்த்து கேட்டாள், "நீ ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாப்பில் தான் இருப்பியா? வேற வேலையே இல்லையா?" அவன் சிரித்தான். "வேலை இருக்கு, நான் ஒரு மெக்கானிக். அங்கதான் அருகே கேரேஜ் இருக்கு." அவளுக்கு கொஞ்சம் வெட்கமும் கொஞ்சம் கவர்ச்சியும் கலந்த நிமிடமா அது. சில வாரங்கள்